أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله تعالى في القرآن المجيد: بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله العلي العظيم صدق رسوله النبي الكريم. أما بعد. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாய் எனும் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரின் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்கள் பின்பற்றிய தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேச செல்வர்களான வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இந்த அற்புதமான ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கக்கூடிய ஜும்மாவில் ஒன்று கொடுக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் வீடு தொலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் நிறைய எச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபு கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. இன்றைய பெருமக்களை அல்லாஹ் நன்றியார்களே, ரமலானுடைய மூன்றாவது பத்து அதிகமாக நரக விடுதலைக்காக துஆ கேட்க வேண்டிய ஒரு 10 நாட்கள். அல்லாஹும்ம ஆத்திக்னி மினன்னார் வதஹில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து சுவனத்தில் நுழைச்சுவாயாக என்ற ஒரு கோரிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அதிகம் மன்றாட வேண்டிய ஒரு மூன்றாவது 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது சுத்தமானது, சொற்பமானது என்ற மார்க்கம் சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ரமலான் பார்த்தது இப்பொழுதுதான் பார்த்தது போலவும், இப்பொழுதுதான் முதல் தராவியை தொழுக ஆரம்பித்தது போலவும், இப்பொழுதுதான் நேற்றைய தினம் முதல் அலிஃப் லாம் ஜுஸ் ஓத ஆரம்பித்தது போலவும் நமக்கு தெரிகிறது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 ஜுஸ் ஓய்வு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 23 நோன்பை நம்ம நோட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மாத காலம் என்பது எப்படி வந்துச்சு, எப்படி நம்மளை விட்டு போகுதுன்னே தெரியல. அந்த அளவிற்கு இந்த துன்யா மிக மிக பாஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறலாம். அது பாஸ்டா இல்லை, அது அதோட இயற்கை தன்மையோடு என்ன செய்யுது, நம்மளை விட்டு ரொம்பவும் சிம்பிளா கிராஸ் பண்ணி போகுது. எனவே காலங்கள் என்பது நம்ம மிக வேகமாக கடக்கக்கூடிய ஒன்று. கடந்து விட்டால் அதை மறுபடியும் நம்மால் மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயம் சொன்னால் அது இல்லை, காலம்தான். சென்றுவிட்ட காலத்தை நிச்சயமாக ஒரு பொழுதும் மீட்டெடுக்க யாராலும் முடியவே முடியாது. அல்லாஹ் தால் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இப்பதான் ரஹ்மத்துடைய பத்துல அல்லாஹ் ரஹ்மி ரஹ்மத்துக்கு யார் ரஹ்மன் போகணும். டக்குனு அடுத்து பார்த்தா அல்லாஹ் மகஃபிர்லி துனூபி என்று மகஃபிரத்துக்கு துவா ஓடணும். இப்ப அல்லாஹ் ஆத்திக்னி என்ற 3வது 10 துவா. அவ்வளவுதான். இந்த ரமலானுடைய 3வது 10 வந்து விட்டாலே சுப்ஹானல்லாஹ், அடுத்தடுத்த நமக்கு விறுவிறுப்பான நாட்கள்.
ஒட்டுமொத்தமாக இந்த 10 நாட்களுக்கு இஹ்திகாஃப் என்ற ஒரு அமலுடன் கூடிய நாட்கள். அந்த இஹ்திகாஃபையும் தாண்டி அந்த இஹ்திகாஃப்க்குள்ள அந்த 10 நாட்களுக்குள்ள லைலத்துல் கத்ர் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒற்றைப்படை இரவுகளை கொடுத்து அது 21, 23, 25 அல்லது 27 அப்படின்னு சொல்லி டக்குன்னு கடைசி நேரத்துக்கு வந்து பெருநாள் பிறையை பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த காலத்துல எல்லாம் பறக்கச் செய்வானாக. ஏன்னா பறக்கத்தை நம்மளை விட்டு எடுக்கப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். கொஞ்ச காலத்துல அதிகமான அமல்கள் செய்யறது, சிறிய முதலீட்டுல பெரிய லாபம் பார்க்கறது, சிறுகை கட்டி பெருக வாழ்றது பெரியவங்க சொல்றது மாதிரி பறக்கத்துங்கிறது அதுலதான். இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிந்தவரை முடிந்தவரை பறக்கத்தான முறையில் இந்த நோன்புல நம்ம தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இரவு நின்று வணங்கி கொண்டிருக்கிறோம், பகல் காலங்களில் பேணுதலோடு நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த எல்லா நல்ல மனிதனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி 10 நாளுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது மற்ற நாட்களை விட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ரமலானில் 10 நாட்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அதிகமாக வணக்கத்தில் சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல முடிந்தவரை விழித்திருந்து வணங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்குத்தான் இந்த ஒரு முயற்சி என்பதாக இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு தெரிகிறது. இந்த லைலத்துல் கத்ர் இறுதி 10 நாட்களில் எந்த நாளில் இருக்கிறது என்பது மறைக்கப்பட்டுள்ளது. அது ஏன் மறைக்கப்பட்டுச்சு, அது எதனால் மறைக்கப்பட்டதோட காரணம் என்ன அப்படிங்கறத தெரியும் சொன்னா, முதல் விஷயம் குறைந்த அமலில் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு லைலத்துல் கத்ர்ல இருக்குது. நாள் முடிச்சிருக்கிறதுல அல்லது இந்த 10 நாள் முடிச்சிருக்கிறதுல நமக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு சொல்லிட்டாங்க. இந்த லைலத்துல் கத்ர் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா சுப்ஹானல்லாஹ், அவருடைய எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்படுகிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய விஷயமே தனிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒன்றாக ஆகிவிடுகிறது. அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா குறைந்த வேலையை கொடுத்து நிறைவான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆக்குவதற்காக லைலத்துல் கத்ரை வழங்கினான். இது முதல் பாயிண்ட். அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் நாம் அடைவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துடன் நீங்கள் வாழும் காலத்தை நாம் ஒப்பிட்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. அசர் டு மக்ரிப் தான் சொல்றான். அசருக்கு மக்ரிப் எவ்வளவு நேரம்? இந்த உம்மத்துக்கு உண்டான கால அளவை எப்படி சொல்றாங்க, முன்னாடி வாழ்ந்த அந்த மக்களுக்கு உண்டான வாழ்க்கையினுடைய கால அளவை பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு அசர் டு மக்ரிப். அப்ப முன்னால் வாழ்ந்தவங்களுடைய அந்த கால அளவு என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்க சொல்றாங்க, தௌராத் வேதத்தை உரியவர்கள், தௌராத் வழங்கப்பட்டார்கள், அவர்கள் நடுப்பகல் வரை அவர்கள் என்ன செய்றாங்க, வேலை செய்து ஓய்ந்தார்கள். நடுப்பகல் வரைக்கும் வேலை கொண்டு ஓய்ந்து முடிச்சிட்டாங்க. இந்த தௌராத் வழங்கப்பட்டவருடைய கால அளவு. அதுக்கு சொன்னாங்க, இந்த கால அளவுல அவங்க வேலை செஞ்சதுக்கு ஒரு கிராத்து கூலியும் கொடுக்கப்பட்டாச்சு. பிறகு இன்ஜீல் வேதத்தை வழங்கப்பட்டவர்கள் அந்த நண்பகலில் இருந்து அசர் வரைக்கும் அவங்களுடைய டியூட்டி அவங்க அமல் செஞ்சாங்க. அதுக்கு அவர்களுக்கு ஒரு கிராத்து கூலியை கொடுத்தாச்சு. பின்னர் நாம் குர்ஆன் வழங்கப்பட்டோம். குர்ஆன் வழங்கப்பட்ட அந்த நேரம் அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்தோம். அல்லாஹ் தஆலா 2 கீராத்தாக நன்மைகளை கொடுத்தார். அப்போ இந்த தௌராத்தை உடையவர்களும் இன்ஜீலை உடையவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இது என்ன, அவர்களுக்கு மட்டும் 2 கீராத் நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு கீராத் நன்மை தானே அப்படின்னு அவங்க கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுடைய கூலியில் நான் ஏதேனும் குறைவு செஞ்சிருக்கிறானா? எந்த குறைவு செய்யல. அப்படி இருக்கும்போது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு நான் 2 கீராத்து கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா, உங்களுடைய காலமும் அவருடைய காலமும் வித்தியாசப்படுகிறது. உங்களுக்கு நிறைய காலம் கொடுத்திருந்தேன், அதுல நீங்க செஞ்சதுக்கு அது ஒரு கீராத்து,
அவங்களுக்கு காலத்தை கம்மியா கொடுத்து அந்த கம்மியா கொடுத்த அந்த காலத்திலேயே அவர்கள் செய்து கொண்ட அமலுக்கு 2 கராத்து நன்மையா கொடுக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் அசரட்டு மகரிப் தான், குறுகிய வாழ்க்கை தான். ஆனா அந்த குறுகிய வாழ்க்கையில இந்த லைலத்துல் கத்ர் இரவு மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து யார் அந்த 10 நாட்கள் இத்காஃப் இருப்பதன் மூலமாக, யார் அந்த 10 நாட்கள் இரவு நின்று வணங்குவதன் மூலமாக இந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 கீராத்து நன்மை நான் தருகிறேன் என்பதாக அந்த வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் விடையளிப்பான். அப்ப இதனுடைய கருத்து ஒரு சுருக்கமா சொல்லணும்னு இதுதான், குறைந்த அளவு வேலை அதிகமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கி இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகும் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இரவு நின்று வணங்கினால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு வணங்கிய நன்மைகளை கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 84 வருடங்கள் வணங்கிய நன்மைகளை கொடுக்கிறான். ஒரு லைலத்துல் கத்ர் அவர் கேப்சர் பண்ணிட்டாருன்னா 84 வருஷம், நம்முடைய ஹயாத் 84 வருஷம் இருக்குதாங்கிறது தெரியல. ரொம்ப 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 அபூர்வம். வேற இன்றைய காலத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது, உணவு பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கும் பொழுது 84 வருடங்கள் ஹயாத்தா இருந்து அமல் செஞ்சா ஒருத்தருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த ஒரு இரவுல கொடுக்குறேன்னு சொன்னா, அந்த ஒரு இரவை ஒரு 10 நாளுக்குள்ள நம்ம மறைச்சு வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா அந்த 10 நாள் நம்ம வேஸ்ட் ஆக்கலாமா? ஒரு 10 இரவுகள் நம்மளால விழித்திருந்து வணங்க முடியாதா? அந்த 10 இரவுகள் விழித்து வணங்குவதன் மூலமாக அந்த 84 வருஷம் நம்ம அமல் செஞ்ச நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பிடிக்க முடியாதா அப்படிங்கிறது உம்மத்துடைய கேள்வியாக இருக்கு. அப்ப லைலத்துல் கத்ர் இரவை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்குவதற்கு சில அடிப்படை காரணங்களை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய உம்மத்துமார்கள் அதிகமாக வயது கொடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செஞ்சாங்க? இஷ்டப்பட்ட நேரங்கள் வணக்கங்கள் புரிந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா இந்த முஹம்மதியா உம்மத்துக்கு அப்படி அல்லவே, மிக குறுகிய காலம் தானே என்று நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயங்கினார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் சூராவை இறக்கினான். லைலத்துல் கத்ர் சூராவை இறக்கினான். கவலைப்படாதீங்க, லைலத்துல் கத்ர் என்னன்னு தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ர் என்ன நடக்கு தெரியுமா? அதுல 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவு இருக்குது. அதான் லைலத்துல் கத்ர். அது ரமலான்ல கடைசி 10ல இருக்குது. நீங்க தேடிக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து அல்லாஹ் அக்பர் இந்த அத்தியாயம் இறங்கினதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலானா கூட இத்காஃப் இருக்காமல் விட்டதில்லை. எல்லா ரமலான்லையும் தன்னுடைய ஹயாத் முடிகிற வரைக்கும் இத்காஃப்ல இருந்தாங்க. ஏன்னா இதுலதான் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு இந்த நாட்களுக்குள்ள அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாளை விட முடியுமா, அதனால விடலாமா அப்படிங்கறது உம்மத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த இத்காஃப்ங்கிற ஒரு அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹயாத்துள்ள காலம் வரை இருந்தார்கள். அவருடைய காலத்திற்கு அப்புறம் அவருடைய குடும்பத்தினர்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இத்காஃப் இருக்கும் பொழுது குடும்பத்தினரும் தனித்தனியா அந்த மஸ்ஜிதுக்குள்ள எல்லாமே டென்ட் போட்டு இத்காஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சிலவற்றில் சிலதை மறைத்து வைத்திருக்கிறான். எத்தனையோ வணக்க வழிபாடுகள் நம்ம செஞ்சாலும் கூட அதுல ஏதாவது ஒன்றை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நம்மள புரிஞ்சுக்கிறாங்கிறது நல்லா தெரியும். எதை கொண்டு பொருந்துவாங்க நமக்கு தெரியாது. நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எவ்வளவு பெரிய மார்க்க பேதை, எத்தனை கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஞான கருவூலம். அப்படிப்பட்ட உலமாக்களால் மக்களால் போற்றப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. அவர்கள் தன்னுடைய கனவில் கண்ட ஒரு விஷயத்தை மாணவர் கேட்ட விஷயத்துக்கு சொல்றாங்க. மாணவர் கனவு வாங்குறாரு. அப்போ கஸாலி ரஹ்மத்துல்லாஹி மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அல்லாஹ் உங்களை புரிஞ்சுக்கிட்டானா, உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கபூல் செஞ்சுட்டானா? ஆமா. எதனால கபூல் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? மாணவர் கேட்கிறாரு. எவ்வளவு கிதாபுகளை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக ஞான கருவூலமாக பொக்கிஷமாக தந்திருக்கிறாங்க இந்த உம்மத்துக்கு. அதுக்கெல்லாம் பொருந்தாத அல்லாஹ் என்ன காரணத்துக்காக பொருந்தாங்கிறது இங்க ஒரு ரீசனே சொல்றாங்க. ஒரு நாள் கிதாப் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு என்னுடைய அந்த பேனா முனையில உட்கார்ந்து அந்த இங்க குடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்னுடைய தாகம் தீர்வதற்கு குடிச்சிட்டு போட்டு எழுதாம அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? இதே அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான். இதே அல்லாஹ் புரிஞ்சு கொண்டு வலுவாக எனக்கு இவ்வளவு அந்தஸ்து கிடைச்சிருக்குது.
என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இதுலதான் நன்மை இருக்கு அதுலதான் நன்மை இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டாலும் எந்த நன்மையான அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான் என்பது நமக்கு தெரியாது. எனவே கிடைத்தவரை கிடைத்த அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அளவு பார்த்து ஆதாரம் பார்த்து நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நஷ்டம் என்பது நமக்குத்தான், அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதனால அளவுகளும் ஆதாரங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இபாதத்து நன்மைக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதனை நாம் செய்ய வேண்டும். துஆக்கள் ஏற்கப்படக்கூடிய அந்த தருணம் எது என்பது தெரியாது. அல்லாஹ் தஆலா அதையும் கூட மறைச்சு வச்சிருக்கலாம், அதையும் கூட மறைச்சு வச்சிருக்கான். தெரிஞ்ச அந்த இடத்துல மட்டும் துவா செய்து அதுக்கப்புறம் விட்டுருவோம். நம்ம விஷயம் அதுதான். அப்ப நம்ம நிறைய துவா கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த துவாவை பதில் தரக்கூடிய துவா இதுதான், இந்த நேரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்முடைய துவாக்கள் என்ன இருக்காது, உயிரோட்டம் இருக்காது. அதனால ஒரு தேவையை கேட்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு மன்னிப்புடைய விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்படியாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வழிகாட்டம். அது எந்த நேரத்தில் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவோம் தெரியாது. ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு பையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பையில எப்ப எடுத்து அந்த டேபிள் போகும் இந்த டேபிள் காத்துக்கிட்டே இருந்து நம்ம பதிலுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இது இப்பதான் போகும் சொன்னா அதை பத்தி கவலைப்படாம வேற வேலைகளை ஈடுபட்டுருவோம் நம்ம. ஆனா எப்ப வேணாலும் அந்த டேபிளுக்கு போகலாம், எப்பனாலும் நம்மளை கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம உட்காந்து அலர்ட்டா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு துஆவுடைய விஷயத்திற்கும் எப்படி மறைச்சு வச்சிருக்கிறானோ அது மாதிரி லைலத்துல் கத்ரையும் மறைச்சு வச்சிருக்கிறான். இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல இறைவனின் 99 திருநாமங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லி துஆ கேட்டோம், அல்லாஹ் கபூலாக்குன்னு வச்சிருக்கிறான். அந்த இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான அந்த அல்லாஹ்வோட திருப்பு இருக்குது. அதுவும் எதுன்னு சொல்லி என்ன சொல்லப்படல, தெளிவாக்கப்படல. இந்த 99க்குள்ள இருக்குதுப்பா. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 99 திருநாமங்களை மனப்பாடம் பண்ணி ஒட்டுமொத்தமா சொல்லி நம்ம துஆ கேட்டோம் சொன்னா அதுல ஒண்ணுதானே, அந்த ஒண்ணு கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த துஆவை என்ன செய்யறான், கபூல் செய்யறான். அப்ப அந்த ஒண்ணு தேடுறதுடைய பரக்கத்தால விளைவான முயற்சியால எல்லா இஸ்முல் ஆலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி நடுத்தொழுகையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தப்படுகிறது. நடுத்தொழுகை விட்டாதீங்க. அந்த நடுத்தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அல்லாஹ் ரொம்ப கண்கருத்தமா பார்க்கிறான். எவர் ஒரு நடுத்தொழுகை விட்டுறாரோ அவருக்கு சொத்து சுகம் எல்லாமே பிடுங்கப்பட்டு நடுத்தொழுகை விட்டா என்ன ஒரு இழப்போ அதை விட இழப்பு அவருக்கு ஏற்படுது என்பதாக சொன்னாங்க. இப்ப நம்ம 5 நேர தொழுகையில நம்மளுடைய அறிவுக்கு ஏற்பட்டு இந்த நடுத்தொழுகை எதுவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். எதுவா இருக்குங்க? அசர் தொழுகை நம்ம நினைக்கிறோம். அப்ப அசர் மட்டும் சொல்லிட்டு மிச்சம் 4 வக்தையும் விட்டுலாம்ல. ஏன்னா அசர் தொழுகை விட்டாதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட அதுதான் அந்த தொழுகைதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த தொழுகை மட்டும் ஒருத்தர் தொழுகை மற்ற தொழுகை கோட்டை விட்டுட்டாரு என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் தஆலா அதையும் என்ன செய்யற மறைச்சு வைக்கிறான். இந்த நடுத்தொழுகை எது வச்சு நம்ம அசர் தொழுங்கிற முடிவுக்கு வர்றோம். இப்போ நடுத்தொழுகை என்பதை எதை வச்சு நம்ம கணக்கிடுறோம் அதை மூலம் பார்க்கணும். நமக்கு ஒரு நாள் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது? மகரிப்ல ஆரம்பிச்சு மகரிப்புக்கு போட முடியுது, அப்படித்தானே? அப்ப மகரிப் டு மகரிப் இப்ப வச்சு பாருங்க, அசர் தொழுகை எங்க வந்து நிக்குது? கடைசி தொழுகை வந்து நிக்குது. அப்ப இந்த மகரிப் டு மகரிப் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நடுத்தொழுகையாக எது வந்து நிக்குது? ஃபஜ்ருடைய தொழுகை வந்து நிக்குது. ஃபஜ்ருடைய தொழுகை மகரிப் இஷா, அதுக்கப்புறம் ஃபஜ்ர் லோஹர் அசர், அங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு, நடுவில் ஃபஜ்ர் தொழுகை வந்து நிக்குது. இப்போ பாருங்க, எவர் ஒரு ஃபஜ்ர் தொழுகை விடுறாரோ அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு புடுங்கிட்டு நடுத்தருவில் நில்றான். அவர் கோபத்தோட நிக்க விட்டா என்ன ஒரு நிலைமைக்கு அவர் இருப்பாரோ அது மாதிரின்னு நம்ம எடுத்துக்கிறணும். சரி விடுங்க, ஃபஜ்ர் தொழுகை அதையும் நான் இன்னொரு செய்தி சொல்றாங்க. ஜிப்ரீல் முதல் கற்றுக் கொடுத்த தொழுகை லோஹருடைய தொழுகை. இப்ப லோஹருடைய தொழுகை லோஹர் டு லோஹர் இது ஒரு நாள். இப்ப நடுத்தொழுகை எதுவும் வந்து நிக்குது? இது மகரிப் வந்து நிக்குது. அப்ப இந்த ஹதீஸை நம்ம மகரிப் தொழுகைக்கு தான் நம்ம எடுக்க முடியும். நடுத்தொழுகை ஆக மொத்தத்துல எது நடுத்தொழுகைங்கிறது கன்ஃபார்மான நமக்கு சொல்லப்படல. சொல்லிட்டான் நடுத்தொழுகை மிஸ் பண்ணாதீங்கப்பா, இதுதான் கேம்.
இந்த மூமின்களுக்கு இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா எல்லாத்தையும் தொழுகிற முடிஞ்சு போச்சு. எப்படி லைலத்துல் கத்ர் இந்த இரவு அன்னைக்கு மட்டும் நம்ம முடிச்சிருந்து எப்பா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட முடிச்சிட்டு போயிடணும் இல்லையா? அப்படி போயிடாம 10 நாட்களும் குறைந்தபட்சம் ஒற்றைப்படை இரவுகளாவது நாம் அமல் செய்யும் பொழுது நமக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 5 நேர தொழுகை நடுத்தொழுகை பேணிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான திருப்பொருத்தத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நடுத்தொழுகை எதுவும் தெரியாது, 5 நேர தொழுகை தொழுதுட்டு போயிடும். ஏன்னா இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம எதை நடுத்தொழுகை கேட்கறது? அதே மாதிரி நம்ம தௌபாவுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதையும் அல்லாஹ்வுத்தால எப்ப கபலாக்குறதுங்கிறத மறைச்சு வச்சிருக்கிறான். மவுத்து அதையும் அல்லாஹ்வுத்தால மறைச்சு வச்சிருக்கிறான். எப்பங்கிறது தெரியாது. மவுத்து எப்பன்னு தெரிஞ்சுட்டா நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? நிம்மதியா இருக்கவே இருக்காது. இத்தனை மணிக்கு உங்களுக்கு மவுத்து அப்படின்னு அறிவிச்சுட்டான்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே புக்கு நம்மளாவே போயிடும். அந்த அளவுக்கு பலகீனத்துல இருக்கும். ஆனா மௌத்தை மறைத்து வைப்பதன் மூலமாக இவர் எப்ப மௌத்தும் தெரியாது எப்ப மௌத்தும் தெரியாதுன்னு சொல்லி இவருடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு? பயந்து அச்சத்தோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாவும் இருப்பாரு. சில சமயம் அல்லாவுடைய பயத்தில் மறுமையினுடைய பயத்திலும் இருப்பாரு. இப்படியே இவருடைய வாழ்க்கை இருக்கும். இதே போல்தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரையும் மறைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று எண்ணி அவர் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ரமலானின் கடைசி 10 நாட்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களை அமல்களில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்று அறிவித்து தரப்பட்டு இன்னைக்கு தான் சொல்லிட்டான்ல, அது ஒரு சிறந்த இரவு என்று தெரிந்து இத மறைக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டதுக்கு காரணம் இது லைலத்துல் கத்ர் இரவுன்னு தெளிவா தெரிஞ்சும் ஒருத்தர் அந்த இரவுல என்ன செஞ்சார்? ஒரு பாவத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அந்த பாவத்தின் கனம் அதிகமாகி விடும் அல்லவா? ஆனால் அல்லாஹ்வுடைய விதியில் ஒருவனுக்கு நன்மை கிடைப்பதை அதிகம் கிடைப்பதை விட மனிதனுக்கு என்ன கிடைச்சிடக்கூடாது? பாவச்சுமை உண்டாகிவிடக்கூடாது. இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் சொல்லிட்டு அந்த நாள் அவன் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா அப்ப இதுக்காகவும் மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்துல காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க, கூட உமர் வர்றாங்க. ஒருத்தர் அது தொழுகை நேரம் ஆகி போச்சு, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் அவரை எழுப்பி விடுங்கன்ட்டு போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உமர் இவங்க கேட்டாங்க, எல்லாமே தெளிவுக்காக விளக்கத்துக்காக, ரசூலுல்லாஹ் தூங்குறவர் தொழுகைக்காக எழுப்பிடுற நன்மையான காரியமாச்சு, இது என்னைய நன்மையை செய்ய சொல்லிட்டு நீங்க போறீங்களே, இதை நீங்க செஞ்சிருக்கலாம்ல யார சொல்லலாம்? கேட்ட கேள்வி சரிதானே? ஒருத்தர் தூங்குறவரை எழுப்பி தொழுகை டைமாச்சு எந்திரின்னு சொல்ற எவ்வளவு ஒரு நன்மையான விஷயம். இதை நீங்க செய்யாம என்ன செய்ய சொல்றீங்களா யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் செஞ்சிருப்பேன், ஆனா நான் எழுப்பி அவர் அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லிட்டாருன்னா அவர் குற்றவாளி ஆகிடுவார். புரிஞ்சா உங்களுக்கு? நான் எழுப்பி அவரு ஏதாவது மறுப்பு சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் குற்றம் செய்தவராக ஆகிடுவாரு. அதனால நான் எழுப்பல, நீங்க என்ன செய்யுங்க, எழுப்புங்கன்னு சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு பாங்கு சொல்றவருடைய சிறப்புகளை எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னதில்லை, பாங்கு சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? இன்று பல நேர தொழுகைகளை பாங்கு சத்தம் கேட்டு தொழுகாம நம்ம சுத்திக்கிட்டு தெரிகிறோமே, இது ஏற்கனவே பெரும் குற்றம் தான். இது மிக பிரம்மாண்ட ஒரு குற்றமாக ஆகிவிடும். ஏற்கனவே பெரிய குற்றம், தொழுகை பெரும் மகா பாவன குற்றம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் அழைப்பு கொடுத்ததற்கு பிறகு நீ தொழுகை வரலையா என்று இந்த உம்மத்துக்களுக்கு மிகப்பெரிய குற்றப்பிடிப்பு நடந்துவிடும். அந்த குற்றப்பிடிப்பு உம்மத்துக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, பாங்கு சொல்வருடைய சிறப்பை பற்றி அவ்வளவு சொன்னவர்கள் ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னதாக என்ன இல்லை, ஆதாரங்களோ ஹதீஸ்களோ இல்லவே இல்லை. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டதில் நமக்கு இவ்வளவு பாதுகாக்கல் பிரயோஜனங்கள் இருக்கிறது. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க, போங்க அவருக்கு சமாதானத்துல சண்டையை நிப்பாட்ட சொல்லுங்க, கோபத்துல இருக்கிறாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி இதே மாதிரி சொன்னாங்க. சரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க, சமாதானம் இருங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப கோபத்துல இருக்கிறீங்க,
அவுதுபில்லாம சைத்தான் ரஜீம் சொன்ன உடனே அவர் கோபத்துல இவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. இல்ல நீ நானும் கத்துறேன் பைத்தியமா நானு அப்படின்ட்டாரு. இதுவே ரசூலுல்லாஹ் போய் சொல்லியிருந்தா நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவர் பைத்தியமா ஆயிருப்பாரு. அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விஷயத்துல நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான். லைலத்துல் மறைக்கப்பட்டதுல பல கயிறு இருக்குது. நம்ம அன்றைய ஏதாவது பாவத்தை செஞ்சுட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செடியாக ஆயிரும். 84 வருஷம் ஒருத்தர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டத்துக்கு ஆளாயிருவாரு. எப்படி வணக்கத்தில் ஈடுபட்ட 84 வருஷம் இபாதத் செஞ்ச நன்மையோ, பாவத்தில் ஈடுபட்டாலும் கிட்டத்தட்ட 84 வருஷம் ஒருத்தர் பாவமே செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குற்றத்திற்கு அவர் ஆளாக்கப்படுவார். அடுத்து சொல்றாங்க, லைலத்துல் தேடி ஒவ்வொரு இரவிலும் அமல் செய்யக்கூடியவர்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்றார். அப்படித்தானே? இந்த நாள் வரைக்கும் அந்த நாள் மட்டும் இபாதத் செய்வார். 10 நாள் இவர் இபாதத் செஞ்சு அந்த லைலத்துல் பெறாருன்னா இந்த லைலத்துல் இபாதத் செஞ்ச நன்மை மட்டும் இல்ல, 10 நாள் இபாதத் செஞ்ச நன்மை அவர் கொடுக்கிறாரு. அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அடுத்ததாக ஒரு காரணம் சொல்றாங்க, மனிதர்கள் அமல்களை மலக்குகளிடத்திலே அல்லாஹ் காட்டி மனிதனை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறு மறைச்சு வச்சிருக்கிறான். அப்படின்னா அதிகாரிகளை பாத்தீங்களா, இன்னைக்கு லைலத்துல் நான் மறைச்சு வச்சதுனால இன்னைக்கா இருக்குமோ, நாளைக்கா இருக்குமோ, நாளை கழிச்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லி 10 நாளும் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறான் பாருங்க என்று அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடத்தில் பெருமையோடு எடுத்து காட்டுவான் அப்படிங்கிற செய்தி இங்க நமக்கு சொல்லப்படுது. இந்த நமக்கு கொடுத்த வாய்ப்பு அற்புதமான ஒரு ஆற்றல்னே சொல்லலாம். இந்த வாய்ப்பை நாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத்துக்களின் மூலமாக கடைசி பத்திர நம்ம ரமலானுடைய அடிப்படையில் அல்லாம ஆட்சிக்கிறோம் என்னார். அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்காக நம்ம ஓத வேண்டிய துவா ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஏன்னா நம்ம என்னவோ நிறைய கேட்கறதை விட அல்லாஹ்ட்ட நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது இந்த தௌபாங்கிற ஒரு விஷயம் தான். யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. இந்த துவா தான் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அதிகமான ஓதிய துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்று இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி 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 அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கல் வருவானாக. இறைத்திக்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கயிறு பரக்காத்துகளை நசீபாக்கி தருவதோடு அவர்களுக்காக, இந்த உம்மத்துக்காக, இந்த உலகத்திற்காக கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் கபூல் செய்வானாக. உலகெங்கிலும் இறை இல்லத்தில் இறைத்திக்காக இருக்கக்கூடிய அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுதம் கொடுத்து அவர்களுடைய அந்த கவலையான துவா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வரும் காலங்களில் நமக்கும் அந்த இறைத்திக்காக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இது ஒரு வகையான உள்ளிருப்பு போராட்டம். சிறையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே விருந்தாளியா ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா உணவு கொடுத்து உபசரிப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியா வாங்கன்னு சொல்லிட்டு நோன்பு வைக்க சொல்றான். நோன்பு வச்சு அவங்களுக்கு விருந்தா என்ன செய்யறான், உணவுக்கு பதிலாக அவங்களுடைய துவாவுக்களுக்கு பதில் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. நம்ம காலமெல்லாம் அளவு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வேணும், இது வேணும், என்னை மன்னிக்கணும், என்னோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும், அவனுடைய பொறுப்பை வேணும், இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறேன். அந்த நேரத்துக்கு வந்து என் வீட்டுல வந்து உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்முடைய மனசு என்ன செய்யணும்னா அதுக்கு தயாராகல. அப்படிதானே? ஒரு வசதியான ஒரு ஆஜியாரு நமக்கு தேவையான ஃபண்டு கொடுக்குறேன்ட்டாரு. இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாங்கன்னா நம்ம போகாம இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான, உங்க கடன் அடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபண்டு தரேன்பா, நீ இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொன்னா எப்ப போய் நிற்போம்? நம்ம லேட்டா போய் நிற்போமா? லேட்டா போக மாட்டோமா? முதலாளி போய் நின்றுவோம். முதலாளி பக்கத்துல பேசிக்கிட்டு இருப்போம், அந்த கடையில பேசிக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் எப்போ வரும் பார்த்துக்கிட்டு கரெக்டா என்ன செய்வோம்? அதுக்கு முன்னாடியே இன்னும் நம்ம முதல் ஆளை போய் ஆச்சார போய் எழுப்போம். ஆச்சார சுவாமி நல்லா இருக்குங்களா, சும்மாங்கிட்ட வந்து அவங்களை பார்த்து போலாம் நெஞ்சில் அப்படி ஒரு மனுப்பி நம்ம அந்த உதவியை பெறதுக்கு நிற்போம். இப்ப அல்லாஹ்வே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு மூலமாக இந்த குர்ஆனிலே நமக்கு இறைத்திக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு எவ்வளவு இந்த சுன்னத்துல் முஅக்கதா, குறைந்தபட்சம் நம்ம பள்ளிக்கு தொழுகைக்காக வர்றோம் போறோம் இல்லையா, இந்த சந்தர்ப்பத்தையாவது நம்ம என்ன செய்யணும்? இறைத்திக்காக நியத்தில் உள்ள வரணுங்கிறாங்க. மாதத்துக்கு ஆதல் மஸ்ஜித்
இன்னி இருக்கும் காலமெல்லாம் நான் ஈத்துக்காப்புற நியத்துல இருக்கிறேங்கிற நியத்திலேயாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் மக்தகலி அபுவாபு ரஹ்மத்திகள் ஓதிட்டு வர்றோம்ல, ஓதிட்டு வர்றோமா எல்லாரும்? பள்ளிக்குள்ள நுழையும் போது அந்த ஓதுறதோ எல்லா பள்ளிகளும் எழுதி வச்சிருப்பாங்க. பள்ளியை விட்டு வெளியே நம்ம என்ன துவா வரணும்? அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுலயே தெரியுது நம்முடைய பலகீனம். வரும்போது செல்போன் வச்சுக்கிட்டே உள்ள வர்றோம், வெளியில போகும்போது செல்போன் வச்சுக்கிட்டே செல்போன் மாத்தி போட்டு போயிடுறோம். அப்புறம் எப்படி கூட துவா ஓத நம்ம? அப்போ இந்த பள்ளிக்குள்ள ஓடும்போது வரும்போது ஓட வேண்டிய துவா, வெளியே போகும்போது ஓட வேண்டிய துவா, இதுகளை கவனத்தோடு ஓடும்போது இந்த ஈத்துக்காஃபோட நியத்தையும் நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 100% ஈத்துக்காஃப் அவங்களுக்கு கொடுத்தான்னா நமக்கு ஒரு 1% என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்துல அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய அமல்களை எல்லாம் கபல் செய்வானாக. நம் அனைவருடைய ஆஜத்துக்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. உலக இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை எல்லா நாட்டு மக்களுக்கும் அல்லாஹு தாலா தந்து புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.